மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பகுத்தறிவு பேசுகிறோம் என கூறி இந்து மதத்தை மட்டும் குறிவைத்து விமர்சனங்கள் வைத்து வருபவர்கள்தான் திமுகவினர். சமூக நீதி அரசு ஏன் வாய்கிழிய பேசும் முதல்வர் ஸ்டாலின் அரசு இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், ஆனால் மற்ற மதங்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார். அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இந்த நிலையில்தான் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் வளாகத்தில் அறுபடை வீடுகளின் மாதிரி அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக காவல்துறை அரசியல் சார்பின்றி நடுநிலையுடன் செயல்படுமாறு உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அடிச்சமணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடுகள் அமைத்து வழிபாடு நடத்தவும் ஒலிபெருக்கியை பயன்படுத்தவும் அனுமதி கோரி மதுரை மாநகர காவல் ஆணையாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அறுபடை வீடுகள் மாதிரி அமைத்து வழிபாடு நடத்தவும் ஒலிபெருக்கி பயன்படுத்தவும் அனுமதி மறுத்து காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பிள்ளைகாவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸு ஏசி டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நீங்க முருகன் மாநாடு நடத்தினா பக்தி நல்லாட்சி எல்லோருக்குமான ஆட்சி. பிஜேபி முருகன் மாநாடு நடத்தினா நீங்க சங்கிகளுக்கான மாநாடு. எனக்கு புரியவே இல்லையே. அதே முருகன் மாநாடு நடத்துறாங்க. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. பழனியில இருக்கு முருகன் மாநாடு போடுறீங்க. பழனியில முருகன் நீங்க தான் இனிமே விற்கணுமா? பழனியில இருந்து கேரளாக்காரங்க பூரா வர்றாங்களே. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு போய் கொங்கு மண்டலம் போய் புழுக்கு முழுக்க போய் மொட்டை போடுது. நீங்க தான் இனிமே முருகன் வளர்க்க போறீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். நீங்க முருகன் மாநாடு தான் நடத்துனீங்க. நீங்க எதுக்கு நடத்துனீங்க சொல்லுங்க. சங்கியோட ஓட்ட வாங்கவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்களுடைய வேலையா? நீங்க அண்ணன் ஆசிரியர் வீரமணி கேட்கிற மாதிரி கேட்கிற மதச்சார்பற்ற அரசுக்கு எதுக்கு முருகன் மாநாடு? உங்களுக்கு எதுக்கு? நீ எதுக்கு நடத்துனீங்க? அந்த ஓட்டும் போயிடக்கூடாதுங்கிறது தானே வாங்கினீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேணும். அவங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேண்டாமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்க என்னைக்கு முருகனை அவமரியாதை பண்ணீங்களோ அன்னைக்கு அந்த எழுச்சி வந்தது. அப்ப திரு வேல்முருகன் ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது வேலை யாத்திரை பண்ணார். முருகனை எப்பயுமே தாங்கி பிடிக்கிற தூக்கி பிடிக்கிறதுக்கும் பாஜக அவங்க ஆன்மீகத்தை வச்சிருக்காங்கனால அதை வச்சுட்டு நீங்க மதமா அவனை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் மதவாதி சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அதை சொல்லிதான் நீங்க அவர் திட்டுறீங்க. அவர் அதை செஞ்சாலும் திட்டுறீங்க. இதெல்லாம் லாஜிக் இருக்குதா? இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே போட்டுருவேன். மூஞ்சு மோகரக்கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். சிக்கந்தர் மலையில 2-3 டாக்குமெண்ட்ல இருக்கு. அது எப்படி எழுதுவீங்க? இஸ்லாமிய பெருமக்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ் கனி பலர் சொல்ல, நாங்க சிக்கந்தர் மலையெல்லாம் நாங்க சொல்லலைங்க. அவர்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல. ஆனா அரசாங்கத்தின் ஆவணங்கள் 2-3 சிக்கந்தர் மலைன்னு சொல்ல. அப்ப யார் தப்பு பண்றா? நான் கிளைம் பண்ணல, நானே சொல்றேன். ஆனா நீங்க உங்களுக்கு சொல்லி என்ன யார் முயற்சி பண்றா? உனக்கு என்ன அவ்வளவு ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்க ஒரு தடவை கூட போன்ல பேசினது இல்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன், அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட வச்சார். அப்ப என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. அப்படியான இந்த ஞானசேகரன் இன்றைக்கு 30 ஆண்டுகள் தண்டனை என்று பெற்றிருக்கின்ற நிலையில நம்ம மாசு சார் சொல்றாரு, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் அவனை பார்த்ததே கிடையாது, ஆனால் அவன் வீட்டுக்கு வெளியே நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இது வீட்டுக்கு வெளியேவா?
எதற்கு இந்த பச்சை பொய்? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஒரு புதுமையான விளக்கம் சட்டமன்றத்துல ஸ்டாலின் சொல்கிறார், ஞானசேகரன் அவன் கட்சி உறுப்பினர் கிடையாது, அவன் கட்சியில் பொறுப்பில் கிடையாது, ஆனால் அவன் திமுக அனுதாபி. ஏன் தெரியுமா? அவன் மாட்டிக்கிட்டான். குற்றச்செயலை செய்து மாட்டாமல் இருந்தால்தான் அவனால் திமுக உறுப்பினராக முடியும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இப்பொழுதுதான் சந்தேகம் வலுக்கிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே நாம் பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறோம். இப்படி வழக்குகளில் சந்தேகத்தை எழுப்பினால், நீங்கள் சந்தேகத்தை எழுப்பினாலேயே அது நீதிமன்ற அவமதிப்பு, உங்கள் மீது வழக்கு பாயும் என்று சொல்வது யாரு? நீதிமன்றம் சொன்னதா? இல்லை, சொல்வது அரசு தரப்பு வக்கீல். கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்படி பார்த்தா அப்பீலுக்கு போனாலே நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லலாமே. தீர்ப்பு தவறுன்னு சொல்லி அப்பீலுக்கு போறாங்க. அப்ப மேல்முறையீடு செல்வதே நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வீர்களா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நான் கேட்பது என்னன்னா, இந்த வழக்கு இவ்வளவு நாள் நடந்து கொண்டிருந்தது, ஒரு முறையாவது எனக்கும் இந்த ஞானசேகரனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இந்த மா சுப்பிரமணியன் சார், இந்த மாசு சார், இந்த மாரத்தான் மாசு சார், தம்பி இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. மேம்போக்காக இங்கே ஒன்றும் அங்கு ஒன்றுமாக பேசியவர் இன்றைக்கு வந்து அழுத்தம் திருத்தமாக இதை சொல்கிறார் என்றால், இவ்வளவு நாள் வாய் மூடி இருந்தது ஏன்? எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டி குத்து நடக்கிறதுடா. ஏமா இப்படி தப்பா பேசுற? நீ வேணா கரெக்டா பேசு. கொஞ்சம் அமைதியா தான் இருக்க மாட்டேன். இந்த வழக்கை எப்படியாவது விரைவில் முடித்து தீர்ப்பை பெற்றுவிட வேண்டும் அப்படின்பது நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த சார் என்கிற நபரை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக. இவருடைய வரலாறை எடுத்து பாருங்கள். எனக்கும் ஞானசேகரனுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது மகள், அதாவது எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தையின் தாயார் வந்து மகளின் தாயார். அண்ணா நகர் ரமேஷ் என்னுடைய நீண்டகால நண்பர்களாக இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருடைய 2 வயது குழந்தை தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஒன்று மாற்றி ஒன்று. நான் அரசியல் சாசனத்தை கொளுத்தினோம், நீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் அரசியல் சாசனத்தை கொளுத்தவில்லை, நாங்கள் கொளுத்தியது காதல் கடிதம். இப்படி மாறி மாறி பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்கள். இந்து என்றால் திருடன். நீதிமன்றத்தில் உடனே கேள்வி வந்தா நான் உள்ளத்தை திருடுபவன் என்றுதான் சொன்னேன். கமல் சார், நீங்க வாங்க வேண்டிய ஆஸ்காரை இந்த குடும்பம் முழுக்க பிரிச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க.